பார்க்கணும். தூங்க முடியாது. சரி, கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்ல வியாபாரம். வீட்டுல வந்து வர முடியல. வெயில் என்ன அடி அடிக்குது. என்ன மறுபடியும் அவங்களுக்கு மருமகளுக்கு பிரச்சனையா? ஏங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா? வந்திருக்கிற மருமகளுங்க தங்கமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மயிலுக்கு என்ன குறைச்சது? அது நல்லா ஆடும், அவளும் நல்ல புள்ளதான். மயிலு நாமத்தை அனுசரிச்சு நமக்கு ஆதரவா நிக்கிறாங்க, அது பெரிய விஷயம். இல்ல சொல்றக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு தூங்கிட்டே இருக்கீங்க. இப்ப தூங்குவீங்களா? அது என்னங்க பழக்கம்? இது பாருங்க, கொஞ்ச நேரம் இங்க கிடைக்குது. காலையில எந்திரிச்சோடனே வாக்கிங்க, அப்புறம் பேப்பேன். அப்புறம் எப்பதான் நான் பேசுறதா? பேசுவோம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. எனக்கு எப்படி நேரம் மிச்சம் தெரியுமா? வீட்டுல வேற வேலையா இல்ல. அம்முடி எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளை கொடுக்க வேண்டிய போதுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிள்ளை வேணாம், கஷ்டப்படாது, இனி சாப்பாடு வந்து யோசிச்சா சந்தோஷமான விஷயம் தானே. என்னங்க ஐயா நான் பேசியே முடிக்கல. இன்னும் விடியல. அப்புறம் மணி வணக்கமா 10 மணிக்கெல்லாம் வந்துருவான்ல? நீ அவனுக்கு போன். எனக்கும் புரியல. வந்துருவாமா, வந்துருவான், கவலைப்படாம இரு. வேலை அதிகமா இருக்குமோ? தெரியல சித்தப்பா. இப்ப என்ன பண்றது தெரியலையம்மா. அவனோட ஃப்ரெண்ட் சதீஷ் நம்பர் எங்கிட்ட இருக்கு. இரு, வந்துட்டான்னு நினைக்கிறேன். பாரு, வாடா வா. நான் என்ன ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன். டான டைம் கோச்சி எப்படி பதறி நிக்குதுன்னு. இல்ல மச்சான், கதிர் இன்னும் 11:40 மச்சான். டேய் இதெல்லாம் சத்திரமா கண்டத. அவ எங்க போறாதோ 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துறல. அப்படி நினைச்சிடுவா. வீடியோ தெரியல படுக்கணும். அப்படி இல்ல எங்க ரோட்ல போய் படிச்சிட்டு. வீடியோ முடிச்சிட்டு காவ தள்ளுணுமா? பாவம் அந்த புள்ள. ஏ மச்சான், அவன சினிமாவுக்கு போய்டோ. நான் என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டோ. பேசிர கூடாது. இதுக்கு அப்புறம் எங்க தூங்குறது? எனக்கு வேணாம். அப்புறம் நீ சாப்பிடாம படுத்தா நாளைக்கு ஃபுல்லா அதை நினைச்சு அவங்க 2 நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல நான் இங்க நிக்கிறேன், நீ பண்ணு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? நான் பண்ணாம முட்டையை வந்து அடுப்புல ஒரு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். மறந்துட்டேன். ஃபோன் பண்ணி கதவை திறக்க சொல்லிட்டேன். அவரே தூங்க வேண்டாமா? சரி நான் எப்படியும் வந்துட்டு போறேன். ஆனா நீ எனக்காக முடிச்சிட்டு இதெல்லாம் பண்ண வேணாமே. வரணும் தான் நினைச்சேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல ஒரு ஆர்டர் வந்துச்சு. அத்தை ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லனாலும் சாப்பிடதான். ஆம்லெட் போடுறதுனா ஒரு பெரிய விஷயமா? இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் தானே வீட்டுக்கு காசு கொடுக்குறேன். நான் எப்ப வரணும் அப்ப எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் இல்ல. நான் சட்னி வச்சுக்கிறியா? ஜிம்ல அப்பட்ட பாடு இருக்கே. ஐயோ கொஞ்ச நாள் போட்டுனே. ஆமா, நீ எத்தனை மணிக்கு வந்த? அதுதான் கதவை திறந்து விட்டேன். அப்புறம் எனக்கு சாப்பாடு நல்ல புள்ளடா அது. அது என்னமோ தெரியலடா, இந்தமான பொண்ணுங்கடா. அவரா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட மீனாவும் அருமையான கேரக்டர். வசதியான இடத்துல நல்லல இருந்து இங்கே வாழ்ற மாதிரி எல்லாரோடய ஒத்துமையா இருக்கா. கண்டுக்கிறதே இல்ல. என்கிட்ட ஒரு சின்ன சண்டை கூட போட மாட்டேன். ஒரு பந்தாளா இருக்கும்ல. ஆனா மீனா கிட்ட அப்படி இருக்கா? நம்ம வீட்டுல நடக்கிற கதைக்கு அந்நிய இடத்துல வேற யாராவது இல்லடா. ராஜையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா தானே யோசிக்கிறேன். இல்லன்னா வாரத்துக்கு ஒரு 7.5 எடுத்துட்டு வர. மச்சான், பல்லி மாதிரி இருப்ப. உனக்கு எதுக்குடா ஜிம், உனக்கு எதுக்குடா வொர்க் அவுட்? நீ எல்லாம் வொர்க் அவுட் பண்ணா காமெடியா இருக்கும்டா. காமெடியா அம்மா இருக்கணும்டா. நான்லாம் பாலறானா இல்ல சீரியஸா பேசுறானா? சீரியஸா பேசுறதா நினைச்சிட்டு காமெடி பண்ணிட்டு வந்து ஒருத்த கூட ஜெயிச்சதே கிடையாது. கும்பலா தான் வருவானுங்க. கும்பலா தூரம் போறான்னு பாப்போம். உடம்புல 1/2 கிலோ கறி இல்லாத பசங்க ஓங்கி ஒன்று வச்சிடலாமா? மச்சான் சரி கேக்குறடா. என்னடா போயிட்டு பார்த்து பயந்த மாதிரி தெரியுது. அவங்கள பார்த்து என்ன பயப்படணும்? அதான் தெரியல. நாங்க போட்டிக்கு போறதெல்லாம் இருக்கட்டும். அந்த வீணா போனவன் அட என்ன கதிரு, அவர் எம்புட்டு பெரிய ரவுடி. அப்பல உள்ள போறான். சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. உள்ள போயிருப்பான். நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்து வச்சுக்கிறோம். போது அன்னைக்கு ஒரு நாள் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றேன்னு என்ன ரொம்ப பயங்கரமா திட்ட வேற செஞ்சுட்டான். இதெல்லாம் நடந்துச்சாடா? அம்பட்டு லவ்